أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي وآتاني منه رحمة فمن ينصرني من الله إن عصيته فما تزيدونني غير تخسير. அவர் கூறினார், என் சமுதாயத்தினரே, இதனையும் கொஞ்சம் சிந்தித்தீர்களா? நான் என்னுடைய அதிபதியிடமிருந்து தெளிவான ஒரு சான்றினை பெற்று அவன் தனது அருளையும் எனக்கு வழங்கியிருக்கும் நிலையில் நான் அவனுக்கு மாறு செய்தால் அல்லாஹ்வின் பிடியிலிருந்து என்னை காப்பாற்றுபவர் யார்? எனக்கு மேலும் இழப்பை ஏற்படுத்துவதை தவிர வேறு என்னதான் உங்களால் செய்ய இயலும்? وَيَا قَوْمِ هَٰذِهِ نَاقَةُ اللَّهِ لَكُمْ آيَةً فَذَرُوهَا تَأْكُلْ فِي أَرْضِ اللَّهِ وَلَا تَمَسُّوهَا بِسُوءٍ فَيَأْخُذَكُمْ عَذَابٌ قَرِيبٌ. மேலும் என் சமுதாயத்தினரே, பாருங்கள், இது அல்லாஹ்வுடைய ஒரு பெண் ஒட்டகம் உங்களுக்கு ஒரு சான்றாக திகழ்கின்றது. எனவே இதனை அல்லாஹ்வின் பூமியில் சுதந்திரமாய் மேய்வதற்கு விட்டுவிடுங்கள். இதற்கு யாதொரு தீங்கும் இழைக்காதீர்கள். அவ்வாறு தீங்கிழைத்தால் இறைவனின் வேதனை உங்களை பீடிப்பதற்கு வெகுநேரம் ஆகாது.